ஒரு நிமிஷம் சில்லா உக்காரு. ஃபோனை கொஞ்சம் தூரமா வை. இன்னைக்கு உன்கிட்ட நான் டைரக்டா ஒரு முக்கியமான மேட்டர் பேச போறேன். அடிக்கடி இந்த டயலாக்ஸை யூஸ் பண்ணிருக்கியான்னு யோசி. அவனால தாண்டா என் லைஃப் தொலைஞ்சுது. என்கிட்ட மட்டும் அப்போ காசு இருந்திருந்தா. என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல மச்சி. அதான். இப்படி சொல்லிட்டு இருக்கியா? ஹானஸ்டா சொல்லு. உன் லைஃப்ல இப்ப நடக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கும் நீ எவ்ளோ பெர்சன்டேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற? தெரியலல்ல. என்ன கேட்டா நீ 0% தான் எடுக்கிற. எல்லாத்துக்கும் அடுத்தவன் மேல பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆகுற. இன்னைக்கு மேட்டரை ஸ்ட்ரெயிட்டா போடுவோம். உன் லைஃப் ஏன் இப்போ ஸ்டாக்னேஷன்ல இருக்கு? ஏன் நீ க்ரோ ஆகல? அதுக்கு ஆன்சர் இதுதான்: பிளேமிங் அதர்ஸ். இன்னைக்கு இந்த ஹேபிட்ட அடிச்சு உடைப்போம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். பார்ட் 1. வாட் இஸ் பிளேமிங் எக்ஸாக்ட்லி? ஃபர்ஸ்ட், இந்த பிளேமிங்னா என்னடா? சிம்பிளா சொல்றேன். உன் லைஃப்ல ஒரு சொதப்பல் ஆகுது. நீ பண்ற பிளான் ஃபெயில் ஆகுது. அப்போ உன் மிஸ்டேக்க ஒத்துக்க உன் ஈகோ தடுக்குது. சோ உடனே நீ என்ன பண்ற? உன் தப்ப தூக்கி இன்னொருத்த மேல ஃபால்ட்ட போடுற. சென்னை பாஷையில சொன்னா பக்கெட்டா அடுத்தவன் தலையில கவுத்துறது. இதனால என்ன ஆகுதுன்னு நினைக்கிற? பாயிண்ட் நம்பர் 1. நீ ரெஸ்பான்சிபிலிட்டிய அவாய்ட் பண்ற. உன் தப்பு உன் கண்ணுக்கு தெரியல. அப்புறம் எப்படிடா உன் மேல இருக்கிற தப்ப திருத்துவ? லைஃப் லாங் அதே சொதப்பல்ல தான் இருப்ப. இது ஹேபிட் ஆனா நீ எப்பவுமே லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு போயிடுவ. உனக்கும் உன் பொட்டன்ஷியலுக்கும் கனெக்ஷனே இல்லாம போயிடும். பார்ட் 2. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். வா, கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம். உனக்கும் இதுக்கும் செட் ஆகுதான்னு பாரு. சினாரியோ 1. எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடும். உடனே அந்த டீச்சர் வேஸ்ட் மச்சி, பேப்பரை சரியா திருத்தல, அதான் ஃபெயில் ஆயிட்டேன். அட பாவி, நீ தாண்டா ஃபுல் நைட் படிக்காம ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த, அத சொல்லு முதல்ல. சினாரியோ 2. கையில ஜாப் இல்ல, கரியர் ஸ்டக் ஆயிருக்கு. உடனே மார்க்கெட் இப்போ ரொம்ப மோசம் ப்ரோ, ஏஐ வந்துடுச்சு, யாருக்கும் ஜாப் கிடைக்கல. ஆனா ட்ரூத் என்ன? நீ உன் ஸ்கில்ல அப்கிரேடே பண்ணல. லாஸ்ட் 2 இயர்ஸா அதே பழைய டெக்க வச்சுட்டு ஜாப் இல்லன்னு புலம்பிட்டு இருக்கியா? சினாரியோ 3. ஃபிட்னஸ் 0, வயிறு மட்டும் ஃபார்வர்ட்ல போகுது. என்ன கேள்வி கேட்டா, என்ன மச்சி பண்றது, ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஜிம்மு போக டைமே இல்ல. ஆனா நைட்டு 12 மணிக்கு மொபைல் நோண்டுவ, பிரியாணி அடிச்சுட்டு தூங்குவ. இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் அடுத்தவன ப்ளேம் பண்ற. ஆனா ஆக்சுவல் ட்ரூத், நீ ஆக்ஷன் எடுக்கல மச்சி. உன் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு அடுத்தவன பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா போச்சு உனக்கு.